அவர் பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவர் பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹிஸ் நேம் டசன்ட் கம் டு மை மைண்ட். ஹிஸ் நேம் அவருடைய பெயர் இல்லை அவனுடைய பெயர். டசன்ட் கம் வர மாட்டேங்குது. டு மை மைண்ட் என்னுடைய மைண்டுக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம தமிழில் அவருடைய பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு தான் பேசுவோம். அதனால் இந்த ஞாபகத்துக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படிலாம் கேட்காதீங்க, சரிங்களா? அவருடைய பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, அவனுடைய பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இதை பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் இந்த மாதிரி பேசுங்க. எப்படி? ஹிஸ் நேம் டசன்ட் கம் டு மை மைண்ட். ஹிஸ் நேம் டசன்ட் கம் டு மை மைண்ட். அவளோட பேர் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. எப்படி சொல்லலாம்? ஹர் நேம் டசன்ட் கம் டு மை மைண்ட் அப்படிங்கிறீங்களா? வெரி குட். சரி, நல்லவனாரு ஆனால் அதை எல்லாருக்கும் நிரூபிக்க முயற்சி பண்ணாத. பி எ குட் மேன் அப்படின்னா பி எ குட் மேன், நல்லவனாரு அப்படின்னு அர்த்தம். இந்த பி ஏ குட் மேன் அப்படின்னா ஒரு நல்ல மனிதனாக இரு அப்படிலாம் எடுத்துக்கூடாது, சரிங்களா? அது விட்டுணும். இந்த மாதிரிலாம் அப்படியே டிரான்ஸ்லேட்லாம் பண்ணக்கூடாது. சரி, பட் ஆனால் டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் இட், அதை நிரூபிக்க முயற்சி பண்ணாத. டு எவ்ரிபடி எல்லோருக்கும். பி எ குட் மேன் பட் டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் இட் டு எவ்ரிபடி. சொல்லுங்க, நீ ரொம்ப மாறிட்ட. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட். எ லாட் அப்படின்னா எ லாட் நிறைய, ரொம்ப. யூ ஹாவ் சேஞ்ச்ட் அப்படின்னா நீ மாறி இருக்கிறாய் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். நீ மாறிட்ட அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, அவன் உன்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசினான். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹீ ஸ்போக் அப்படின்னா அவன் பேசினான். வெரி பேட்லி அப்படின்னா வெரி பேட்லி, வெரி பேட்லி ரொம்ப மோசமாக. அபவுட் யூ உன்னை பற்றி. ஹீ ஸ்போக் வெரி பேட்லி அபவுட் யூ. அவன் உன்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசினான். அவள் உன்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசினா. எப்படி சொல்லலாம்? ஷீ ஸ்போக் வெரி பேட்லி அபவுட் யூ அப்படிங்கிறீங்களா? சரி, ஷீ ஸ்போக் வெரி பேட்லி அபவுட் யூ. அவள் உன்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசினா. டோன்ட் மிங்கிள் வித் ஹர். டோன்ட் மிங்கிள் வித் ஹர் அப்படின்னா அவ கூட பழகாத, அவளுடன் பழகாதே அப்படின்னு அர்த்தம். ஹர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அவளுடைய நடவடிக்கைகள் ஆர் நாட் குட், நல்லா இல்லை, சரியில்லை. அவ கூட பழகாத, அவ கூட சேராத, அவளோட நடவடிக்கையே சரியில்லை. டோன்ட் மிங்கிள் வித் ஹர். ஹர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் குட். ஹர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் குட். சரி, டோன்ட் மிங்கிள் வித் ஹிம். இந்த வித் ஹிம் அப்படிங்கிறத வித் ஹிம் அப்படின்னு உச்சரிங்க, சரிங்களா? டோன்ட் மிங்கிள் வித் ஹிம். ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் குட். ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் குட்னா அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. அவன் கூட சேராத, அவனோட நடவடிக்கையே சரியில்லை. டோன்ட் மிங்கிள் வித் ஹிம். ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் குட். சொல்லுங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் சேயிங் த சேம் திங். டோன்ட் கீப் சேயிங் த சேம் திங். இந்த வாக்கியத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணா டோன்ட் கீப் சேயிங், சொல்லிக்கிட்டே இருக்காத. த சேம் திங், ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம தமிழில் பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா இதுதான் அர்த்தம். இது அர்த்தம், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. டோன்ட் கீப் சேயிங் த சேம் திங். சொல்லுங்க, நீ செஞ்ச தப்பியை தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற. இதை நமக்குள்ளேயும் பேசிக்குவோம், மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? யோசிங்களா? யூ கீப் மேக்கிங் த சேம் மிஸ்டேக் அகைன் அண்ட் அகைன். யூ கீப் மேக்கிங் த சேம் மிஸ்டேக். ஒரே தவறை நீ செய்து கொண்டே இருக்கிறாய். அகைன் அண்ட் அகைன், மீண்டும் மீண்டும், திரும்ப திரும்ப. யூ கீப் மேக்கிங் த சேம் மிஸ்டேக் அகைன் அண்ட் அகைன். நீ செஞ்ச தப்பியை தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற. சொல்லுங்க, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஸ்கிப் பண்ணி பார்க்கறத விட கொஞ்சம் யோசிக்கலாமே. இந்த உலகில், இன் திஸ் வேர்ல்ட், எதுவுமே நிரந்தரம் இல்லை. நத்திங் இஸ் பெர்மனன்ட். நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். நத்திங் இஸ் பெர்மனன்ட்னா நத்திங் இஸ் பெர்மனன்ட். எதுவும் நிரந்தரம் அல்ல, ஒன்றும் நிரந்தரம் அல்ல. இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகில்.
இந்த உலகத்தில் இந்த உலகத்தில். சரி.